இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. நீர் ராசி என்பதனால எப்பவுமே ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதில் உள்ள பல கோணங்களை ஆராய்ந்து அதுக்கப்புறம் அலசி ஆராய்ந்து ஒரு முடிவெடுக்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பேப்பரோ அல்லது ஒரு பேனாவோ எடுத்துக்கிட்டாங்களா கூட அதில் என்னென்ன பண்ண முடியும், என்னென்ன செய்ய முடியும், இதை எந்தெந்த விதத்தில் நம்ம லாபகரமாக மாற்றிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்க. குறிப்பாக ஒரு முக்கியமாக ஒரு மனுஷங்கிட்ட பழகணும், ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பழகணுன்னா கூட அவங்க கரெக்டாக இருப்பாங்களா, நேர்மையாக இருப்பாங்களா, அவங்க நியாயமாக நடந்துப்பாங்களா அப்படின்னு பல கோணங்களில் ஆராய்ந்து பார்ப்பாங்க. நமக்கு எந்த விதத்தில் அவங்க செட் ஆவாங்க அப்படின்னு யோசித்து தான் அவங்கக்கிட்ட பழகக்கூடியவங்கள இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். டக்குன்னு யாரையும் முழுமையாக நம்ப மாட்டாங்க, கொஞ்சம் யோசித்து தான் நம்புவாங்க. இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற 7 நாட்களும் அவங்களுக்கு சாதகமாக இருக்கா அல்லது பாதகமாக இருக்கா, வருகின்ற நாட்களோட இவங்களுடைய கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது சூரியன் உங்களுடைய ராசியில் 6 மற்றும் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். வியாபாரத்தில் சிறு சிறு சிக்கல்கள் பிரச்சனைகள் அப்பப்போ தோன்றும். மறைமுக எதிர்ப்புகள் கூட இந்த காலகட்டத்தில் வரும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு கொஞ்சம் இருக்காத மாதிரி இருக்கும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வார கடைசியில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இதெல்லாம் மாறும், ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னா கூட வார ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள், இடையூறுகள், சிக்கல்கள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. செலவுகளை உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நீங்கள் ஒரு மாதிரி திட்டமிட்டு வச்சுருப்பீங்க, ஆனால் அது பார்த்திங்கன்னா தாறுமாறாக செலவுகள் போகும். அதனால் ரொம்ப பயங்கரமாக டென்ஷனாகவும் ஒரு விதமான குழப்பமாகவும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தென்படுவீங்க அப்படின்னே சொல்லலாம். சந்திரனோட இடப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப வெற்றிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில் 9ஆம் இடத்துல இருக்கிறார். நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு யோகமான நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைப்பாங்க. அவங்க மூலிமா நல்ல ஒரு மாற்றம் இந்த காலகட்டத்தில் வரும். ஒரு சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாத பொருள் செலவு இந்த காலகட்டத்தில் வரும். அதே மாதிரி கேட்ட இடத்துல கூட கரெக்டான டைமில் இருந்து பணம் வராது. அதனால் கொஞ்சம் மற்றவங்க கிட்ட கெட்ட பேர் உருவாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமை முக்கியம். நீங்கள் உடனே பலனை எதிர்பார்க்க முடியாது. நிறைய போராடி நிறைய டைம் வேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பலனை எதிர்பார்க்க முடியும். புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு சிலருக்கு எண்ணம் வரும். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் 7 மற்றும் 8ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த ராசிக்காரங்க இளைஞர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா திடீர்னு பார்த்திங்கன்னா திருமண வரன் கூடி வரக்கூடிய யோகம் இருக்குது. விருச்சிக ராசி அன்பர்கள் ரொம்ப நாளாக நான் பொண்ணு தேடிட்டு இருக்கேன், நல்ல ஒரு பொண்ணு அமையலை, ரொம்ப நாளாக நான் ஒரு பையன் தேடிட்டு இருக்கேன், நல்ல ஒரு பையன் அமையலை அப்படிங்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். வரன் கூடி வரக்கூடிய யோகம் இருக்குது. வீட்டில் ஏதாவது ஒரு சுப செலவுகள் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய யோகம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் குத்தகை மூலிமா தொழில் நடத்திட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறார். வீண் பிடிவாதம் வேண்டாம். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. மற்றவங்களுடைய
கொஞ்சம் கவனமாக நீங்கள் நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுறது நல்லது. ஏன்னா வீண் பிடிவாதம் இந்த டைம் இருந்தது அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். மற்றவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணிடுவாங்க. அதனால் கொஞ்சம் பிடிவாதத்தை விட்டுட்டு நிதானமாக சிந்தித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி உங்களுடைய வெற்றிக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய உறவுகளும் பக்கபலமாக இருப்பாங்க. சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறார். பிள்ளைகளால் சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களில் இந்த கன்சீவாக இருக்கிற பெண்கள்லாம் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு சுகப்பிரசவம் ஆகுமா அல்லது ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு சுகப்பிரசவம் ஆகக்கூடிய யோகம் இருக்குது. ராகு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறார். ஊதாரித்தனமாக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் பண விரயம் கொஞ்சம் அதிகமாகும். முடிந்த அளவுக்கு திட்டமிட்டு செயல்படுங்க. உங்களால் கரெக்டாக முடிவெடுக்க முடியல அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருக்கிற மற்ற உறவுங்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. எல்லாருக்கிட்டையும் வேண்டாம், உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு சில உறவுகள் இருக்கு இல்லையா, அவங்கக்கிட்ட மட்டும் கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முக்கிய முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவும் நல்லது. கேது பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறார். குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுறது ரொம்பவும் நல்லது. ஏதாவது நீண்ட நாளாக வேண்டுதலை வச்சுருந்தீங்கன்னா கூட அதை இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும். நம்பிக்கையோடு இந்த விருச்சிகராசி அன்பர்கள் இதை செய்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த விருச்சிகராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு பகவான் அஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால அவருடைய பார்வை இருக்கிறதுனால செலவுகள் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வரும். குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். சனி பகவானும் ராகு பகவானும் சின்ன சின்ன நெருக்கடிகளை கொடுப்பாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பணம் விரயம் ஏற்படும். செலவுகளை உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நிறைய செலவுகள் தொடர்ந்து வரும். அது சுப செலவுகளோ அல்லது ஆடம்பர செலவுகளோ கொஞ்சம் செலவுகள் தொடர்ந்து வர மாதிரி இருக்கும். அதனால் என்ன நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தோம், ஆனால் நம்மளுடைய பிளானை மீறி செலவுகள் போயிட்டுருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை ஏற்படும். ஒரு விதமான குழப்பம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் தடிமனான வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறது நல்லது. விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 4ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறதுனால சின்ன சின்ன நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ குறையும். இருந்தாலும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் ஒரு சிலருக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்துவார். உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர்லாம் பணி நிரந்தரம் கேட்டு ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்திருப்பீங்க. அந்த பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் இடமாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. நல்ல ஒரு இடமாற்றம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். வரவுக்கு மீறி செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குடும்ப சுகஸ்தானத்தில் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால சுக்கிரன் 5ஆம் இடத்துல சஞ்சரிப்பதனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும். வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. சொத்து வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளில் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். குடும்பத்திலையும் ஏதாவது ஒரு சுப செலவு சுப காரியம் செய்யக்கூடிய யோகம் இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள், நல்ல ஒரு வரன் அமையும். அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் முயற்சி பண்ணுங்கள், நல்ல ஒரு வரன் அமையும். திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமே சின்ன சின்ன தடைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன இடர்பாடுகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவைப்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நீண்ட நாட்களாக ஏதாவது பிரார்த்தனை வச்சு அதை நிறைவேற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ
வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.